வணக்கம். ஒரு அட்வான்ஸ்ட் தீமை நிறுவுதல் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியலுக்கு நல்வரவு. இந்த டியூட்டோரியலில் நாம் ஒரு அட்வான்ஸ்ட் தீமை நிறுவ கற்போம். இந்த டியூட்டோரியலை பதிவு செய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம், Drupal 8 மற்றும் Firefox வெப் பிரவுசர். உங்களுக்கு விருப்பமான எந்த வெப் பிரவுசரையும் பயன்படுத்தலாம். அடாப்டிவ் தீம் மற்றும் ஒமேகா ஆகிய இரண்டும் அற்புதமான தீம் frameworks. இப்போது அடாப்டிவ் தீம் பற்றி கற்போம். அடாப்டிவ் தீம் ஒரு பேசிக் தீம் என்பதை குறித்துக்கொள்க. அடாப்டிவ் தீம்க்கு ஒரு சப் தீமை பயன்படுத்த வேண்டும். அடாப்டிவ் தீமை நிறுவுவோம். நீங்கள் இந்த டியூட்டோரியலை பார்க்கும் நேரத்தில் Drupal 8 ஐ பச்சை நிற பகுதியில் காணலாம். அப்போது பச்சை நிற பகுதியில் உள்ள Drupal 8 ஐ பயன்படுத்தவும். tar.gz லிங்க் ஐ ரைட் கிளிக் செய்து காப்பி லிங்க் ஆப்ஷன் ஐ தேர்க. நம் வெப்சைட்டுக்கு வருவோம். கிளிக் செய்க அப்பியரன்ஸ், பின் இன்ஸ்டால் நியூ தீம். அந்த லிங்க் ஐ இங்கு பேஸ்ட் செய்து பின் இன்ஸ்டால் ஐ கிளிக் செய்க. இப்போதைக்கு இதை செயல்படுத்த வேண்டாம், ஏனெனில் அடாப்டிவ் தீம் ஒரு பேஸ் தீம் ஆகும். அடுத்து ஒரு சப் தீம் பிக்சர் ரீலோடட் ஐ நிறுவுவோம். கீழே வந்து Drupal 8 பதிப்புக்கு வருவோம். நீங்கள் இந்த டியூட்டோரியலை பார்க்கும் நேரத்தில் இதை பச்சை நிற பகுதியில் காணலாம். tar.gz லிங்க் ஐ ரைட் கிளிக் செய்து காப்பி லிங்க் ஐ தேர்க. நம் சைட்டுக்கு வருவோம். இன்ஸ்டால் நியூ தீம் பட்டன் ஐ கிளிக் செய்க. அந்த லிங்க் ஐ பேஸ்ட் செய்து பின் இன்ஸ்டால் ஐ கிளிக் செய்க. இப்போது இன்ஸ்டால் நியூலி ஆடட் தீம்ஸ் ஐ கிளிக் செய்க. கீழே வருவோம். இங்கு அடாப்டிவ் ஜெனரேட்டர் மற்றும் பிக்சர் ரீலோடட் என்ற அடாப்டிவ் சப் தீம் ஐ காணலாம். இன்ஸ்டால் அண்ட் செட் as டிஃபால்ட் ஐ கிளிக் செய்க. செட்டிங்ஸ் இல் கிளிக் செய்க. ஒரு சிம்பிள் தீமுக்கும் சப் தீமுடன் உள்ள ஒரு பேஸ் தீமுக்கும் இடையே ஒரு வித்தியாசம் உள்ளது. இங்கும் கிட்டத்தட்ட அனைத்திற்கும் செட்டிங்ஸ் உள்ளன. எதை வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம். உதாரணமாக பின்வருவனவற்றை மாற்றலாம். ரெஸ்பான்சிவ் மெனுஸ், கூகிள் அல்லது டைப்கிட் இலிருந்து ஃபான்ட்ஸ், டைட்டில்ஸ்க்கான தனி ஸ்டைல்ஸ், இமேஜ் அலிக்ன்மென்ட், ஷார்ட்கட் சிஎஸ்எஸ் கிளாஸஸ், மொபைல் டிவைஸ்களில் ப்ளாக் ஐ மறைக்கும் மொபைல் ப்ளாக்ஸ், ஸ்லைடு ஷோஸ், டச் ஐகான்ஸ், கஸ்டம் சிஎஸ்எஸ், டெவலப்பர் டூல்ஸ் மற்றும் IE 6 முதல் 8 க்கு லெகசி ப்ரவ்சர் செட்டிங்ஸ். இதில் மிகவும் கவனமாக இருக்கவும். தேவையான போது மட்டும் இதை செயல்படுத்தவும். இடது பேனலில் எக்ஸ்டென்ஷன்ஸ் இல் உள்ளவை ரெஸ்பான்சிவ் மெனுஸ், ஃபான்ட்ஸ், சில இமேஜ் செட்டிங்ஸ், ஆர்டிக்கிள், புக் பேஜ், ஈவென்ட்ஸ். இது இந்த கன்டென்ட் டைப்ஸ் ஐ அறிந்து கொள்கிறது. ஈவென்ட்ஸ் ஐ கிளிக் செய்கிறேன். இது ஈவென்ட்ஸ் கன்டென்ட் டைப் இல் நம் இமேஜ்களை ஒழுங்குபடுத்துகிறது. உதாரணமாக அவை எந்த பக்கத்தில் இருக்க வேண்டும், இடப்பக்கமா அல்லது வலப்பக்கமா. இடது பேனலில் மேலும் உள்ளவை ஷார்ட்கட்ஸ் மற்றும் மார்க்அப் ஓவர்ரைட்ஸ். கீழே மேலும் பல தேர்வுகள் உள்ளன. கிளிக் செய்க லேஅவுட்ஸ், பின் பேஜ் டிஃபால்ட். இப்போது வைட் ஆப்ஷன் ஐ கிளிக் செய்க. இது அனைத்து லேஅவுட்களையும் ப்ளாக் ரீஜியன்களுடன் செட்டப் செய்யவும், இங்கு மீடியா குவீஸ் ஐ தீமுக்குள் டிஃபைன் செய்யவும் அனுமதிக்கிறது. இதை சரியாக அமைக்க நமக்கு சற்று நேரம் எடுக்கும். கலர் ஸ்கீம் ஐ கிளிக் செய்க. இங்கு பல முன்னிருப்பு கலர் ஸ்கீம்கள் உள்ளன. ஆனால் அவற்றை உங்களுக்கு பிடிக்கவில்லை எனில் நீங்கள் உங்கள் கலர் ஸ்கீம் ஐ உருவாக்கிக் கொள்ளலாம். கடைசியாக சில பேசிக் செட்டிங்ஸ் உள்ளன. இவை நம் Drupal சைட்டுக்கான அற்புதமான பேஸ் தீம் மற்றும் சப் தீம். இங்கு நாம் எதையும் மாற்றவில்லை. ஆனால் நம் ஹோம் பேஜ் க்கு சென்று பார்த்தால் நம் ஹோம் பேஜ் இன் தோற்றம் முற்றிலும் மாறி இருக்கும். ஸ்ட்ரக்சர் ஐ கிளிக் செய்து ப்ளாக் லேஅவுட் ஐ காண்போம். சப் தீம் பிக்சர் ரீலோடட் ஐ பயன்படுத்தியுள்ளோம். இங்கு சைட்பார் ரீஜியன்ஸ் ஏதுமில்லை. பிக்சர் ரீலோடட் இல் அனைத்தும் வரிசையாக தெரிகிறது. நம் செயல் விளக்கத்திற்கு இது சிறந்த உதாரணமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் செயல்பாட்டை கொஞ்சம் புரிந்து கொள்ளலாம்.
அட்வான்ஸ்ட் தீமிங் என்ஜின் ஐ பயன்படுத்தி இந்த அனைத்து தேர்வுகளையும் அமைக்கலாம். இதுதான் அடாப்டிவ் தீம் மற்றும் பிக்சர் ரீலோடட் சேர்ந்த தீம் framework. இவற்றில் நன்கு வேலை செய்து பார்த்து மேலும் புரிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது. சுருங்க சொல்ல இந்த டியூட்டோரியலில் நாம் ஒரு அட்வான்ஸ்ட் தீம் ஐ நிறுவ கற்றோம். இந்த வீடியோ அக்வயா மற்றும் OS ட்ரெய்னிங் இல் இருந்து எடுக்கப்பட்டு ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் ஐஐடி பாம்பேவால் மாற்றப்பட்டது. இந்த இணைப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது. அதை தரவிறக்கி காணவும். ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்தி இணைய வழி பரீட்சையில் தேர்வோருக்கு சான்றிதழ் அளிக்கிறது. ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்திற்கு நிதியுதவி இந்திய அரசின் NMEICT மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் மற்றும் NVLI மத்திய கலாச்சார அமைச்சகம். இந்த டியூட்டோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேயிலிருந்து பிரியா. நன்றி.